இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் தறி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நெய் ஊற்றி நைஸான ரவை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. 5 நிமிஷத்தில் ரவை நல்லா வெந்துடும். ரவை வெந்ததும் 1 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா கிண்டுங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சு 5 நிமிஷம் ரவையை பால் கூட மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கலாம். அடுப்பை அணைச்சு இறக்கி வச்சிடுங்க. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டதும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வறுபட்டதும் கொஞ்சமாக திராட்சையை சேர்த்து வறுத்து அப்படியே கஞ்சியில் சேர்த்துடுங்க. கிரீமியாக வாசனையாக தறி கஞ்சி பரிமாற தயாராக இருக்குது. இந்த ரம்ஜானுக்கு தறி கஞ்சி செஞ்சு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க.